செய்திகள் தொடர்கின்றன. சென்னையின் பிரதான வர்த்தக மையமான கோயம்பேடு மார்க்கெட்டின் நிலை தற்போது மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. கோயம்பேடு வணிக வளாகம் சென்னையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் முக்கிய இடமாகும். இங்குள்ள காய்கறி கடைகள், பழக்கடைகள், பூக்கடைகளில் பொருட்களை வாங்க எந்த நேரத்திலும் கூட்டத்தை பார்க்கலாம். வியாபாரிகளும் கூலி தொழிலாளர்களும் பொதுமக்களும் என அங்கு எப்போதும் வியாபாரம் களை கட்டி இருக்கும். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் இங்கு நாள்தோறும் ஏராளமான லாரிகள் வந்து செல்வது வழக்கம். எந்த நேரமும் பரபரப்பாக காணப்படும் கோயம்பேடு வணிக வளாகம் தொடர்ந்து பெய்த கனமழையால் தற்போது பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளில் மக்களும் வாகனங்களும் தள்ளாடியபடிதான் வர முடிகிறது. பல இடங்களில் பெரிய பள்ளங்கள் மழைநீரில் மறைந்திருந்து உயிருக்கு யமனாக காட்சியளிக்கின்றன. கோயம்பேடு மார்க்கெட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே மேடு பள்ளம் குண்டு குழியுமா இருக்குது. அதனால் சைக்கிளில் வரவங்க, பைக்கில் வரவங்க கீழே விழுந்துடுறாங்க. தண்ணி ஓவராக இருக்குது. அதனால் தெரியல, பள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால தெரியல. அதனால் காய்கறியெல்லாம் அழுவு பொருளாக ரொம்ப மக்களுக்கு ரொம்ப நோய் நொடியெல்லாம் வர மாதிரி பாதிப்பு உண்டு நிறையா இருக்குது. மேலும் இங்குள்ள மார்க்கெட்டுகளில் குவியும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதால் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் வணிக வளாகத்திற்குள்ளும் சாலைகளிலும் தேங்கி கிடக்கும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து இருப்பதால் தொற்று நோய் கிருமிகளுக்கு கொண்டாட்டம்தான். இங்கே வியாபாரம் பண்ணுறவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வெளியிலேருந்து வர வியாபாரிகளும் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில போய் அவங்களால சேர முடியல, கரெக்டாக வியாபாரமும் பண்ண முடியல. இதுக்கு ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சிவியராக ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட சுற்றுப்புற சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்களின் நிலை மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. சகதியிலும் பள்ள மேடுகளிலும் தட்டு தடுமாறி இவர்கள் மூட்டை தூக்க வேண்டியுள்ளது. நகரின் முக்கிய வணிக மையமான கோயம்பேடு வணிக வளாகத்தை போர்க்கால அடிப்படையில் தூய்மைப்படுத்தி சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டு விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கள படையினர் இரும்பு கம்பியால் தாக்கியதில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 500க்கும் மேற்பட்ட படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நள்ளிரவு 1 மணிக்கு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 5 குட்டி ரோந்து கப்பல்களில் வந்த சிங்கள கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களிடம் இங்கு மீன்பிடிக்க கூடாது என்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்துள்ளனர். இதனால் அவசரமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று வலைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானார்கள். அப்போது சிங்கள கடற்படை வீரர்கள் திடீரென வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு இரும்பு கம்பிகளால் தாக்கியதில் மீனவர்கள் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து மற்ற மீனவர்கள் அவர்களை மீட்டுக் கொண்டு வேகமாக கரைக்கு திரும்பினர். இதைத் தொடர்ந்து காயமடைந்த 2 மீனவர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதல் நடத்தி வருவது மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை புதிதாக சேர்க்கவோ அல்லது நீக்கவோ விரும்புவோருக்காக சிறப்பு முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். இதேபோல் சென்னை தீநகர், சைதாப்பேட்டை மற்றும் மேற்கு மாம்பலத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஆனால் பெயர் சேர்க்க வந்த வாக்காளர்களிடம் படிவம் 6 எடுத்து வரும்படி கூறி திருப்பி அனுப்பப்பட்டனர். தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு போதிய விழிப்புணர்வு செய்யாததால் சிறப்பு முகாம் மந்தமாகவே காணப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் உத்தரவின்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஆலந்தூர் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயப்பன் தாங்கல், பரணிபுத்தூர், மௌலிவாக்கம் உள்ளிட்ட 4 ஊராட்சிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டார். அப்போது பரணிபுத்தூர், ஜோதி நகர், ஐயப்பன் தாங்கல், இவிபி நகர், செந்தமிழ் நகர், பெரிய கொளுத்துவான்சேரி ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள குடியிருப்புகளை பார்வையிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன்
இந்த பகுதிகளில் உள்ள கால்வாய்கள் அகலப்படுத்தப்பட்டு வெள்ள நீர் வெளியேற தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதேபோல் நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் அருகே உள்ள முடிகண்டநல்லூரையும் முட்டத்தையும் இணைக்கும் 40 கோடி ரூபாய் செலவிலான இணைப்பு பாலத்தின் கட்டுமான பணிகளை மயிலாடுதுறை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பால அருட்செல்வன் நேரில் பார்வையிட்டார். குடியாத்தம் அருகே முட்புதர்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 டன் எடையுள்ள அரிசி மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். குடியாத்தத்தை அடுத்த பேர்ணாம்பட்டி பகுதியில் உள்ள முட்புதரில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் பதுக்கி வைக்கப்பட்ட சுமார் 2 டன் எடையுள்ள ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், சுப்பிரமணி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றியம் மேற்கிருப்பு கிராமத்தில் இருந்து ஒரு குழுவினர் தங்கள் உறவினர் ஒருவரின் மறைவிற்கு மினி வேன் ஒன்றில் சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வேனின் டயர் வெடித்ததில் அதில் பயணம் செய்த 18 பேர் படுகாயமடைந்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதில் வசந்தா, ரவிதேவி, கனகவள்ளி, கவிதா ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது மருத்துவமனையில் யாரும் பணியில் இல்லாததால் செவிலியர் ஒருவர் அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்துள்ளார். இன்று மதியம் வரை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கம்மாபுரம் ஒன்றிய தேமுதிக ஒன்றிய குழு துணைத் தலைவர் கனகசிகாமணி காயமடைந்தவர்களை நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். மருத்துவர்கள் பணியில் இல்லாதது குறித்து அவர்கள் தலைமை மருத்துவரிடம் புகார் தெரிவிக்கவே மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு காயத்தால் அவதியுற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. பந்தம், பாசம் என்பது மனிதர்களிடையே குறைந்து வரும் நிலையில் மிருகங்களிடம் அந்த உணர்வு அதிகரித்து வருகிறது. தாயை இழந்து தவித்து நின்ற புலிக்குட்டியிடம் தாய்மை உணர்வை காட்டுகிறது இந்த சிம்பன்சி குரங்கு. இந்த குரங்கு தனது குட்டியை இழந்து தவித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் புலிக்குட்டியை தனது குட்டியாக கருதி அதற்கு பாலூட்டி அதை தனது குட்டியாக கருதி பாசத்தோடு சிம்பன்சி குரங்கு விளையாடுவதை பாருங்கள். இது ஒரு கண்கொள்ளா காட்சி அல்லவா? அர்ஜென்டினாவில் நடைபெற்ற ஓரின சேர்க்கையாளர்களின் பேரணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.